இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதியின் ஆஹா கல்யாண மகா சங்கமத்தில் டெய்லி காம்படிஷன் வச்சுட்டு இருந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு நாள் விடுதலை கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த காம்படிஷன்லாம் இல்லாமல் கதையில் முக்கியமான விஷயமா லாலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் காலை விட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. காவேரியை பார்த்தோன்னே அந்த சிசிடிவி கேமரா வைக்காவில்ல, இவ வேறு தனியாக உட்காந்துருக்கா, இப்போ இவளை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ராகினி என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி இருந்து போய் அவங்களை தள்ளி விட இவங்க தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ அச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுறாங்க. ஸோ ஓடினது போது தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாற்றி பயம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்குமே. ஏன்னு பார்த்திங்கன்னா முதல்ல கங்கா தான் பார்க்குறாங்க. கங்காவுக்கு யாரோ தத்தளிச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு பார்த்து கடைசியில் நம்மளோட இவங்க தான் நம்ம தங்கச்சி தான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே பதறாங்க. ஐயோ காப்பாற்றுங்க யாராச்சும் வாங்கன்ட்டு. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இங்கே ரெண்டு தாத்தாக்களும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு என் பேரன் தான் ஜெயிப்பான்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க விஜயை கூப்பிட்டு வச்சு விஜய்கிட்ட நீ ஜெயிச்சிருக்கடா அப்படின்னு சோமு கேட்குறாரு. அதெல்லாம் ஜெயிச்சிருவேன் தாத்தா அப்படின்னு ஒரு சமாளிச்சுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு கங்காவோட குரலை கேட்டு இவர் இப்போ பதறி அடிச்சுட்டு ஓடி போய் தண்ணிக்குள்ளே குதிச்சோடனே ராகினி நம்ம பிளான் போச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியல. ஏன்னா தண்ணியிலேருந்து காப்பாற்றி வெளில கொண்டு வந்தாலும் இவங்க மயக்கம் தெரியாமல் இருக்காங்க. இந்த பக்கம் கங்கா வேறு வைத்து அமுக்குறாங்க, இந்த பக்கம் மகா வந்துட்டாங்க, சூர்யா வந்தாச்சு, எல்லாரும் அந்த ஹீரோக்கள்லாம் வந்தாச்சு, ஹீரோயின்லாம் வச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ட்ரை பண்ணால் அவங்க கண் திறக்கவே மாட்டுறாங்க, மயக்கத்திலே இருக்காங்க. எவ்வளவு செஞ்சாலும் அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவளை நீ பிழைக்க வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ராகினி மரத்துக்கிட்ட நின்று ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறது, அந்த சுவாசம் கொடுக்கறது அப்படின்னு வாய் வச்சு அப்படிங்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவர் பண்ணிடுறாங்க. இவர் விஜய் பண்ணதுனால ப்ளஸ் இங்கே வைத்த வேறு அமுக்கிட்டே இருந்தாங்க மகாவும் கங்காங்கிறதுனால இப்போ டக்குன்னு ஒரு கண் திறந்துட்டாங்க காவேரி. ஸோ காவேரி தப்பிச்சிட்டாங்க, காவேரி உயிர் படைச்சிட்டாங்கன்னு அப்படியே ராகினி கடுப்பாயிட்டாங்க. என்னாச்சு, எதுக்கு போய் நீச்சல் தெரியாமல் இங்கே போய் உள்ளே போய் கூச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறக்க, கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்கும்பொழுது நான் அதெல்லாம் பண்ணாமல் எப்படிங்க பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் நீச்சல் தெரியாமல் யாரும் நான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வேணுங்கிறாரு விஜய். அப்போ அந்த இவங்க ஆர்கனைசர்ஸ் ப்ளஸ் அந்த ரெசார்ட்டுடைய மேனேஜர் இங்கே இன்னும் ஒர்க் ஆகலை, நாளைக்கு ஒர்க் ஆகிடும் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. சமாளிச்சுட்டு இருக்கும் பொழுதே இப்போ இவர் கோபத்தோடு இருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், எனக்கு தெரியாது, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்பொழுது லைட்டாக பயம் வந்துருச்சு, ப்ளஸ் ஒரு ஐடியா வந்துருச்சு, ஒரு தோணல் வந்துருச்சு காவேரிக்கு. ஆனால் காவேரி பண்ணது முட்டாள்தனம் தான். காவேரி எனக்கு தெரிலங்க, யாரோ தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சு, எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே தான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாரு விஜய். என்ன உனக்கு இப்போ ஒவ்வொரு நேரம் மாற்றி பேசுவியா அப்படின்னு கோவப்பட்டு போயிடுறாரு. இதில் ராகினி எப்படியோ இப்போ தப்பிச்சிட்டோங்கிறாங்க. ஆனால் காவேரி மனசில் இதை ராகினி தான் பண்ணியிருக்க முடியும், வேறு யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அவள் தான் அதை பண்ணியிருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து இப்போ விஜய் தான் பதறி போயிட்டார், அவர் தான் காப்பாற்றினாருங்கிறத மகா சொன்ன உடனே எவ்வளோ காதல் எவ்வளோ அன்பு இருக்கோ உங்க மேலே அப்படின்ன உடனே அவங்க கொடுக்குன்னு ஓடி போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க விஜய் கிட்ட. நீங்கள் இல்லைனா என்னென்னா மறுகையாதான் என்னை காப்பாற்றிட்டீங்க, இவ்வளோ தூரம் எவ்வளோ இருந்தாலும் பாசம் இருக்குல்ல, பதறி போய் வந்துட்டீங்கல்ல அப்படிங்கும் போது இல்லை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது காப்பாற்றினது அப்படின்னா இது நாங்கள் கிடையாது, இது உன்னை காப்பாற்றினது முதல் காரணமே உங்கள் அக்கா தான். உங்கள் அக்கா அவன் பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு அந்த சத்தத்தில் தான் நான் வந்தேன். உங்கள் அக்கா தான் அவ்வளோ பதறி போனாங்க, அவங்களுக்கு தான் நீ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு உடனே இவங்க வேகமாக ஓடுறாங்க. அங்கே கங்கா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஓடி போய் கட்டி பிடிச்சி இவங்க அக்கா தேங்க்ஸ்க்காங்க விடுங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் சோமு வேறு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன இருந்தாலும் அக்கா தங்கச்சி உங்க மேலே பாசம்லாம் இருக்குது, சும்மா சண்டையை போட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் காயப்படுத்திட்டு இருக்காதிங்க, இதுக்கப்புறமும் சண்டைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல மனசு இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையான பாசமான அக்கா தங்கச்சி, அதை மறந்துடாதீங்க அப்படின்ன உடனே இவங்க திருப்பி கட்டி பிடிச்சி என்னை திட்டினாலும் பரவாயில்லக்கா, நான் எனக்கு அப்பா நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாருன்னா பாசமாக தான் வளர்த்தாரு, அப்பா இல்லை அப்படின்னாலும் எனக்கு நீ இருக்க, நீ என்னை காப்பாற்றிட்டக்கா, தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் மகாவும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க மகாவும் காவேரியும் அடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க இங்கிலீஷ் கிஸ் கொடுத்து காப்பாற்றினாராமே உங்கள் ஹஸ்பண்ட், வாயோட வாய் வச்சு அப்படின்னு உடனே கடுப்பாயிட்டாங்க. என்னது வாயோட வாய்? ஆமாம் அப்படின்னு உடனே கோவமாக கிளம்பி போகிறாங்க. அது எப்படி, நான் மயக்கமாக தானே என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தானே நீங்கள் பண்ணியிருக்கணும், எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை செஞ்சுருக்கீங்க, எதுக்கு முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எங்கே முத்தம் கொடுத்தேன் அப்படின்னா, வாயோட வாய் வச்சிங்களாமே மூச்சு விடுறதுக்கு அப்படின்னா, இவர் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது, இதை வெளில சொன்னால் எல்லாம் ஒன்றை தான் கிண்டல் பண்ணுவாங்க, இப்படி தான் உன்னை காப்பாற்ற முடியும், அது ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கான மெத்தட், அது கிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கரெக்டு தானே, நம்மளும் படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல, அப்புறம் ஏன் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு வேற இவங்க யோசிச்சு கிளம்பி போகிறாங்க. இதுக்கு நடுவில் சூர்யாவுக்கு ஏதோ பிரச்சனை, ஆஃபீஸில் டிசைன் வேணும், ராமாயண கேரக்டர்லேருந்து நகையை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு பவித்ராவை. அதை கேட்டு மகா என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த மகா சங்கமம் எப்படி போகுது? இன்றைக்கி ஒரு குட்டி ரொமான்ஸ் காட்சியாக வேறு வச்சுட்டாங்க விஜயும் காவேரியும் காப்பாற்றப்பட்டு
காவேரி விஜய் காதலோட பார்த்த காட்சிகள்லாம் இருந்துச்சு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.